வேல்யூ சொல்லுங்க. ஓகே. சீக்கண்டு. ஓகே. காசு +2. இது எப்ப எழுதலாம் அப்படி? இங்க 2 பிளஸ் √3/3 எழுதலாமா? இப்ப எனக்கு இந்த இதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு. அடுத்த ஸ்டெப்பு ஏபி மெத்தட்ல இது √2 தானே இது? ஆ. இப்படி போடலாமாடா? A/BC மெத்தட்ல இப்படி போடலாமா? ஆ. இது சாரி √3 வரும். சாரி. ஐ ஃபர்காட். ச்சீ! ஒரு இதெல்லாம் மாத்தி போட்டேன். தேங்க் யூ. இது என்னன்னா A/BC மெத்தட்ல வந்து D/Cன்னு மாறும். இது புரிஞ்சுச்சா உனக்கு? புரிஞ்சுச்சா? வெரி குட். இப்ப அடுத்த ஸ்டெப். டேய் எங்கேயாவது தூக்க மாத்தி போட்டேன்னா சொல்லுடா தம்பி. இதே மாரி வேல்யூஸ் எதாவது மாத்தி போட்டுருவேன். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. இது ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் இன்டூ பண்ணிட்டேன். புரிஞ்சுச்சா? சதீஷா புரிஞ்சுச்சா? இப்ப இதுல இருக்க 2 மட்டும் காமனா வெளில எடுக்கிறேன். ஓகேவா? எடுத்தா 1 பிளஸ் √3ன்னு வருமா? வருமா வராதா? வருமா வராதா சாமி? கேக்குதா இல்லையா? சஞ்சீத், சஞ்சீத் நான் தூங்குறியா? இது வரைக்கும் சஞ்சீத் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? 2 காமனா எடுத்ததெல்லாம் தெரியும்ல உனக்கு. இப்ப நம்ம இத அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோல் நம்ம ஃப்ரண்ட்ல வரும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் வரும். இந்த நம்பர நீ நெகட்டிவ்ல போட்டன்னா, இது இமேஜினரி வேல்யூ தானே? இ இமேஜினரி வேல்யூனா, ஆ எப்படி சொல்றது? சொல்லலாம் 1 பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு குடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ரியல் வேல்யூவ தாண்டி இருக்கும் இது. √3 யோட டெசிமல் என்னது? டெசிமல் பாயிண்ட்ஸ். √3 யோட டெசிமல் பாயிண்ட்ஸ் என்ன? காட்டுறேன் பாரு. 1.732ன்னு போயிட்டே இருக்குதா? இதான் இமேஜினரி வேல்யூ. ஹோல் வேல்யூனா இது வரேன். தெரியுதா? சாரி. அது வந்து இமேஜினரி வேல்யூட இரேஷனல் நம்பர்ஸ். அது பேர் என்னது? இது ரூட் ஐ இமா ரூட் √3i இத இமேஜினரி நம்பர்ஸ். ஓகே. ஃபைன். ஓகே. இது என்னன்னா போயிட்டே இருக்கு. ஓகேவா? இதுல போய் நீ மைனஸ் குடுத்தனா உனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீ அதுக்கு மைனஸ் குடுக்காம, ஹோல் நம்பர்ஸ்க்கு தான் வந்து மைனஸ் தரலாம். ஓகேவா? அதனால ரிவர்ஸ்ல மாத்தி போட்டுக்கலாம். புரியுதா? இது இமேஜினரி வேல்யூஸ் மாதிரி தான். ஆனா இமேஜினரி வேல்யூ இல்ல. இது வந்து இரேஷனல் நம்பர். இதுக்கு வந்து போயிட்டே ஒரு நிக்காம ஒரு இன்ஃபினிட்டி மாரி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். அதுல போய் நீ மைனஸ் குடுத்தன்னா, சம் டிஃபிகல்ட்டா போகும்.
அதனால ஹோல் நம்பர்ஸ்ல மைனஸ் குடுத்தா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சம்ம டர்ன் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. இப்படி இருக்குதா? இல்ல இந்த டெர்ம் எடுத்து நெகட்டிவ்ல போடுவாங்க. இந்த டெர்ம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? நெகட்டிவ்ல. ஏன் போடுறாங்க சொல்லு? ஓகே. இப்படி போடுவாங்க. மேலயும் கீழயும். எல்சிஎம் ஞாபகம் இருக்கா? எல்சிஎம் ஞாபகம் இருக்காடா? அதே கான்செப்ட் தான் இதுவும். ஈக்குவலைஸ் பண்ணுவோம்ல, அந்த கான்செப்ட் தான் இது. நான் இங்க தெரியுதா? ஹோல் நம்பர்ஸ்க்கு தான் மைனஸ் போட முடியும். அதுக்காக தான் டர்ன் பண்ணுவாங்க. புரியுதா? நீ கேட்ப, "ஏன் மிஸ் இந்த 2வ போடலன்னு?" சிம்பிள் லாஜிக். மேல 2 போட்டேன்னா, அந்த 2 இந்த 2யும் அடிச்சிடலாம். அதனால அது போட தேவையில்ல. புரியுதா? 2 இன்டு ஆ இது என்னன்னா, இது கூட இது இன்டு பண்ணா மேலே இன்டு பண்ணு. எல்சிஎம் தெரியும்ல சாமி. எல்சிஎம்ல இப்போ வந்து உன்னோட வேல்யூ வந்து 14ஆ இருந்தா, என்ன பண்ணுவ? கீழ இன்டு கீழ மேல இன்டு போட்டு 4 போடுவியா? அதே கான்செப்ட் தான் இது. புரியுதா? ஓரளவு புரியுதான்னு உனக்கு? ஆமா. சொல்லு. ஸ்கொயர் ரூட்ட இன்டு பண்ணி சொல்லணும். ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயர் 2 பிராக்கெட் ஆஃப் ஸ்கொயர் 3 மைனஸ் 1 ரைட்டா? கீழ பாருங்க. 2வா? இந்த ரூட் 2 இந்த ரூட் என்ன ஆகும்? 2வா மாறுமா? இந்த ரூட் 3 என்னவா ஆகும்? 3யா மாறுமா? 1 ஒன்ஸ் ஆர் 1. ஆனா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 ரைட்டா? இப்ப புரியுதா? எல்லா இர்ரேஷனல் வேல்யூயும் ஹோல் நம்பர்ஸா மாத்துறதுக்காக தான் இந்த வேலைய நம்ம பார்த்தோம். புரியுதா? இப்ப இருக்குது. இங்க √2 இருக்குது. நான் இன்னொரு இடத்துல √2ன்னு போட்டேன்னா எனக்கு 2வா மாறுமா? அதுக்கு தான் அந்த இன்டு வேல்யூ பண்ணி எல்சி மாரி பண்ணணும். புரிஞ்சுச்சா? ஏன்னா √2ல வச்சு சம்ம என்னால கொண்டு போக முடியாது ஈஸியா அதுக்காக. 3 இன்டு 2 எவ்வளோ? 6 இப்படி இருக்கா? 2 2 சார் எவ்வளோ? 4ஆ? 4 3 - 1 எவ்வளோ? ஒரு நிமிஷம் இருங்க. 4 இன்டு 2 எவ்வளோம்மா? 4 இன்டு 2 8ஆ? ஒரே நிமிஷம் ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு தப்புன்ற மாரி எனக்கு தோணுது. நான் ஒரு வெரிஃபை மட்டும் பண்ணிக்கிறேன். எனக்கு தப்பா இருக்குமோன்னு தோணுது. ஓகே. இந்த 3 √2 6ன்னு போட்டேன். பிராக்கெட்ல √3 - 1 இத அப்படியே வச்சுக்கிட்டேன் நானு. ஓகே. இன்டு பண்ணாம. உள்ள இன்டு பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டு பண்ணி போட்டுருக்காங்கப்பா. நம்ம இன்டு பண்ணி போடாம அப்படியே போட்டோம்ல.
அது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அப்ப அது பழையபடி வச்சுக்கலாம். இன்ட்டு பண்ணிட்டு அதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே. அப்படியே இன்ட்டு பண்ணலாம். சரி அவங்க போற போக்குலயே நம்ம போவோம் ஒண்ணா இப்ப. ஓகேவா? இப்ப இன்ட்டு பண்ணு. இன்ட்டு பண்ணா என்ன வரும்? 2 இன்ட்டு 3ன்னு வருமா? இங்க என்ன வரும்? மைனஸ் √2 √3ன்னு வருமா? கீழ 8 வருமா? இது உனக்கு புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சாம்மா உனக்கு? சஞ்சீத் புரிஞ்சுச்சா? இன்ட்டு இந்த டேர்ம உள்ள இன்ட்டு பண்றாங்க. அப்ப √3 √3 3யா மாறுமா? √2 இன்ட்டு பண்ணா 2வா தான் மாறும். √2 2வா தான் மாறும். கரெக்ட்டா? √2 2வா தான் மாறும். திரும்பி 1 கூட இன்ட்டு பண்றாங்க. அப்ப √2 √3ன்னு மாறுமா? ஆமாவா? இல்லையா? ஓகே. ஆமாவா? இல்லையா? இப்ப அடுத்த ஸ்டெப் பாரு. இத 3 √3ன்னு எழுதலாமா? இத √6ன்னு எழுதலாமா? 2 இன்ட்டு 3 அங்க எழுதுனோம்ல. அதே மாரி எழுதலாமா? இப்ப பாரு ஆன்ஸர் கரெக்ட்டா இருக்கும் பாரு. கரெக்ட் ஆகுதா? இத நம்ம போட்ட மெத்தட்லயும் போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போட்டிருந்தோம் இங்க மேல? அதுலயும் போட முடியும். அதையும் போட்டு காமிச்சுர்றேன். ஃபர்ஸ்ட் நான் √6 போட்டிருந்தோமா? √3 - 1 போட்டிருந்தோமா? அதுலயும் போடலாம். எவ்வளோ இன்ட்டு பண்ணா என்ன வரும்? √6 √3ன்னு வருமா? இங்க ஆட்டோமேட்டிக்கா √6 வரும். கரெக்ட்டா? டிவைட் பை 8ஆ? இப்ப √6 எப்படி? √2 √3 √3ன்னு எழுதலாமா? √6 √6ன்னே எழுதிக்கோ. 8ஆ? இப்ப 3 √3 எழுதலாமா √6? கேக்குதா சாமி? இப்படியும் எழுதலாம். புரியுதா? புரியுதா? புரியலையா? ஓகே. இத நீ 16 இத √16 சரி என்ன சொல்றது? 6 3 18ஆ? √18ன்னு எழுதலாம். இங்க பாருங்க. 6 இன்ட்டு 3 எவ்வளோ? 18க்கு எல்சிஎம் எடு. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2 டைமா? 9ஆ? 3ஆ? 3ஆ? 1ஆ? இப்ப பாரு. இத ஸ்கொயர் ரூட்ல எழுதுனா இப்படி எழுதலாமா ஸ்கொயர் ரூட்ல? ஸ்கொயர் ரூட்ல இப்படி எழுதலாமா? அப்ப ஸ்கொயரான வேல்யூ வெளில எடுக்கலாமா? அதனால அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? தப்பு கிடையாது. புரிஞ்சுச்சா? டவுட் இருக்கா? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுவோம்.